இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூ வில் யூ மேரி. ஓகே, ஸோ 3 பயிலாக நான் பிரிச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பயில் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பயில் இஸ் பனானா, அண்ட் செகண்ட் பயில் இஸ் கிரேப்ஸ், அண்ட் தேர்ட் பயில் இஸ் கிரவுண்ட்நட். நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பயில் தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த பயிலுக்கு எந்த டைம் ஸ்டாம்ப்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ பையன் நம்பர் 1. ஸோ பையன் நம்பர் 1 யார் இந்த பனானா சூஸ் பண்ணிங்களோ அவங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கார்ட் ஷஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சன்னு பார்க்கலாம். தென் வந்து அந்த பர்சன் எப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம் ஒரு கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு லவ்விங்கான பர்சன் ஐம் சீயிங். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஒரு ஓஷோ ஜென் எடுத்துக்கலாம். இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியாது, அதுக்காக நான் புக்கு கூடையே வச்சிட்ருக்கேன், கிட்டேயே வச்சிட்ருக்கேன். ஸோ அது எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹவு திஸ் பர்சன் வில் பி கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி 2 ஆஃப் கப்ஸ் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா வந்து ரெசிப்ரோக்ரேட்டிவாக இருக்கணும். நான் ஒரு விஷயம் எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா அவங்க 1% கொடுத்தா நான் வந்து 100% வந்து திரும்ப நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பர்சன். அண்ட் யூ ஆர் வெரி லாயல் டு தட் 1%. இப்போ இவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ டே டு மேரி, நாட் டு என்டர்டைன் எனி திங். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அண்ட் இந்த பர்சன் எப்படி அப்படின்னா வந்து இந்த பர்சன் வந்து நான் எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன். ஓகே, ஸோ இவங்க வந்து பெருசாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்கள ஐ மீன் ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறதோ சும்மா டெக்ஸ்ட் பண்ணி பேசுகிறதோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த பர்சன் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. லைக் யூனோ அவங்க வந்து ஒரு பொசிஷனில் இருந்துட்டு எங்கே போயிட போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அண்ட் திஸ் பர்சன் இஸ் 50% ஒரு கெரியர் ஓரியன்டாக பர்சனாக இருப்பாங்க. லைக் நாட் ஒரு 100% வந்து நான் வந்து இந்த இதுதான் அப்படி இப்படின்னு உக்காந்துட்டுலாம் இருக்கிற மாட்டாங்க அந்த மாதிரி இந்த பர்சனை. அண்ட் திஸ் பர்சன் இஸ் ஆல்சோ ஐம் சீயிங் ஒரு ஸ்பிரிச்சுவலி இவால்வ் பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்டுக்கு வந்து எனக்கு வந்து இப்படி தான் ஃபீல் ஆகுது. யூ கேன் சி ஒரு ஒரு புத்தா வந்து ஒரு கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோடைய ஒரு எனர்ஜியில் இருந்துட்டு ஒரு சில விஷயம் தேடுறாங்க. ஓகே, அண்ட் இந்த பர்சன் வந்து எனக்கு ஃபீல் ஆகி இவங்க வந்து இவங்களோட இன்னர் வேர்ல்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அது ஒரு ஷெல் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஷெல்லேருந்து அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் வி கேன் சி ஹவ் வில் யூ போத் மீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் வில் யூ போத் மீட். ஓ, ஓகே, ஓகே, ஸோ ஐ ஆம் சென்சிங் டெத். இந்த வேர்ல்ட் கார்டு ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் இல்லை அந்த மாதிரி XYZ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து எய்தர் நீங்கள் வந்து ஒரு நியூ ஜாப் போகும்போதோ இல்லை ஒன்று விட்டுட்டு வரும்போது, ஒரு பழசு வந்து விட்டுட்டு வரும்போது தான் வந்து இந்த பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ஆஃப் அ சடன். ஓகே, லைக் ஒரு நம்ம கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறோமானே தெரியாது. வித் த ஃபூல் கார்ட் ஐம் சீயிங் நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறோமானே தெரியாது. பட் இட் வில் எண்ட் அப் வெரி பியூட்டிஃபுல்லி. யூனோ யூனிவர்ஸ் வந்து சில நேரம் வந்து நம்மளை ஒரு சில பாத்தில் வந்து புஷ் பண்ணுவாங்க. அது வந்து லேட்டராக நம்ம ஃப்யூச்சர்
ரியலைஸ் பண்ணும்போது இதுக்கு தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் ஆல் த டாட்ஸ் that why universe have been pushing you in this path. You don't have time to decide, okay? So this will be coming all of a sudden, and இது வந்து ஒரு சாய்ஸாக இருந்திருக்கும், பட் அது வந்து என்டையர் ஒரு இதாக மாறிடும். ஸோ இட்ஸ் a beginning of a new cycle, you know. When something ends, இன்னொன்று பிகின் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ பீட் யூ மைட் பி இன் நியூ ஜாப் ஆர் you might have been recently broken up or anything, ஒரு குட்டியாக ஒரு ஏதாவது வந்திருக்கும், ஒரு கிளாஷஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் would have been. நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து இப்படி தான் மீட் பண்ணுவீங்க. அண்ட் லெட்ஸ் see how your future will be, how this person will be in future. நான் ஓஷோ ஜென் கார்டு எடுக்க போகிறேன் அண்ட் டேரோ கார்ட்ஸ் எடுக்கணும். இங்கேயும் அதே ஃபுல் தான் வந்திருக்கு, இங்கேயும் பார்த்தா அதே ஃபுல் கார்டு. ஸோ இது கேமராவில் தெரியல. ஐ கேன் புஷ் இட். ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள் நவ். ஓகே, வேறு ஓகே. ஓகே, கைடன்ஸ் கார்டு. ஓகே, கீழே வந்து ஸ்லோவிங் டவுன் வந்திருக்கு. ஸோ டேரோ கார்ட்ஸ் பிக் பண்ணால் ஓகே, த மூன் கார்டு. ஓகே, ஸோ I am picking that you have to come out of the shell, okay? எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, if you are into your past traumatic situation, ஒரு பாஸ்ட்டு ஏதாவது ஒன்று, ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா ஆர் anything, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் you will be able to meet this person. இந்த பர்சன் எப்படி அப்படின்னா, எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தா ஒரு 2 ட்ரீ இருக்குது. அந்த 2 ட்ரீ வந்து மிங்கிள் ஆக ஆக அந்த ஷேடு வந்துடும். ஓகே, ஸோ இந்த பர்சன் அவங்க கூட பழக இது நீங்கள் அவங்க கூட பழக, நீங்கள் அவங்க கூட பழக, 2 பேரும் வந்து ஒன்றா ஆகிடுவீங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ in any way possible. In the person, and with slowing down card, I feel this person wants to take everything slow. And so in the person வந்து எல்லாமே, because he or she feels that ஸ்லோவாக போனாலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, why to urge, why to rush, let us take it slow. And this person has eyes on you, like உங்கள் மேலே மட்டும்தான் வந்து இந்த பர்சனுக்கு வந்து இருக்கும். And if you come out of this zone, I mean the stuck, the past, இந்த இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பி ஓப்பன், ஒரு சாய்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணாதான், இல்லை ஐ எம் ரெடி ஃபார் திஸ், ஐ எம் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் வந்து the universe will bring you all these abundance. Okay, this person is financially going to be wealthy. And I am seeing இந்த டவர் கார்டும் வச்சு நான் பார்க்கும்போது எப்படின்னா, like I feel like there is a massive transformation. Okay, I can say that whenever you ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறமோ ஒரு சம்திங் ஒரு பாஸ்க்கு அப்புறம் வந்து யூ ஆர் ரீஜெனரேட்டிங் யுவர் லைஃப். ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி அ ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மறுபிறவி மாதிரியே வந்து வந்துட்டுருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஓப்பன் அப். ஓகே, ஒரு சாய்ஸ் வந்து ஓப்பன் அப் கொடுத்தா தான் வந்து யூ கேன் ஆக்சுவலி மீட் திஸ் பர்சன். எப்போ வந்து நீங்கள் வந்து த மொமெண்ட் யூ ignore your past, okay, ignore and leave everything about your past, at that time you will be able to meet this person and you are going to have, எனக்கு இது மேபி வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வித் த லவர்ஸ் கார்டு, ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி வித் ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட்
லவர்ஸ் உங்கள் மேட்ச் ஐ மீன் ஒரு வைப் மேட்ச் ஆகுது வந்து இட் வில் டேக் ஸ்லோலி பட் யூனோ பட் ஆனால் ஸ்லோவாக வந்து ஒரு சில விஷயம் வந்து புரிஞ்சுக்கும் போது யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் பர்சன் இன் அ டீப்பர் லெவல் ஓகே ஸோ ஐ ஃபீல் தட் this person is going to be a soulmate or a twin flame journey okay so இந்த பர்சன் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் பார்க்கலாம் ஓகே ஓகே I feel like you already know this person and இந்த பர்சன் வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறனால யூ வில் பி திங்கிங் தட் திஸ் பர்சன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ ஆர் நாட் இன் டு யூ அந்த மாதிரி ஒரு டைலமா இருக்கலாம் பட் திஸ் பர்சன் ஆல்சோ வாண்ட்ஸ் டு டேட் டு மேரி ஓகே அண்ட் திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு மேரி ஓகே சும்மா வந்து ஃப்ளர்ட் பண்ணுறேன் சும்மா ஒரு சிச்சுவேஷன்ஷிப் சும்மா இது அப்படி கிடையவே கிடையாது திஸ் பர்சன் இப்போ ஒரு பர்சன் புதிச்சிச்சு அப்படின்னா வந்து I wanted to marry no matter what அப்படின்னு சொல்லிட்டு தான் this person and this person will make you feel like that person is not interested because of slowing down அந்த மாதிரி வந்து இருக்கும்போது this person will make you feel like all this see இந்த ஸ்லோவிங் டவுன்லேயே வந்து எப்படி இருக்கும்னா இந்த டாட்டாய்ஸ் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் வந்து யூ கேன் see that ஒரு மேஜிக்கல் லைட் வந்து இருக்கும் ஸோ வந்து ஐ ஃபீல் லைக் taking things slow is always better you know being impulsive and அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகுறது இஸ் நாட் குட் ஓகே ஸ்லோ அண்ட் தென் யூ டேக் அ ரேப்பிட் ஸ்பீட் அண்ட் தென் அப்படியே அந்த ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும் லைக் யூ மெயின்டைன் அ சேம் லெவல் ஆஃப் ஸ்பீட் த்ரூ அவுட் யுவர் லைஃப் அந்த மாதிரி திஸ் பர்சன் வாண்ட்ஸ் தட் thing from you you know that is actually good this is going to be a new beginning for you or a massive transformation okay until and unless you feel that it's okay to lose that I mean the past person ஒரு ட்ரமாட்டிக் சிச்சுவேஷன் இல்லை ஒரு பிஎட் ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்விரான்மெண்ட் அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வந்தால் தான் யூ கேன் பி ஏபிள் டு மீட் திஸ் பர்சன் அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி டிலே நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கலாம் லைக் வந்து எப்போ வந்து எனக்கானவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒன்லி வென் யூ லீவ் ஆல் தோஸ் ட்ராமாஸ் அண்ட் ஓப்பன் டு அக்செப்ட் தட் gift from universe அப்போ தான் வந்து you will be able to meet this person okay so that's all for pile number 1 bye bye hi pile number 2 who chose this grapes okay I feel like நீங்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது you have so much thing in your brain okay you have so much thing on your mind I feel like ஒரு மாதிரி ஒரு bubbles அந்த மாதிரி so suddenly I felt that maybe spirit wants me to tell all those okay so let's see how நீங்கள் என்ன மாதிரி ஒரு person அப்படின்னு சொல்லிட்டு so let's shuffle spirit guides please let me know about the personalities of pile 2 okay உங்களுடைய பர்சன்ஸோடைய பர்சனாலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போமா ஓகே ஓகே ஓஷோ ஜென்லேயும் நான் எடுக்கிறேன் ஐ எம் நியூ டு திஸ் ஓஷோ ஜென் டேரோ ஸோ ஐ ஹாவ் மை கைட் புக் பிசைட் மீ ஏன்னா எனக்கு எதுவும் தெரியலன்னா ஐ கேன் ஜஸ்ட் ரீட் இட் okay so who will you marry who will marry who will marry but okay
So who will you marry? Damn. God. Okay. So I feel like என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் லைக் இந்த பர்சனும் நீங்களும் ரெண்டு பேருமே வந்து ஐ ஃபீல் போத் ஆர் இன் கைண்ட் ஆஃப் சேம் எனர்ஜி. எப்படி அப்படின்னா வந்து you have so much thing on your mind, you know, but you are hiding a lot of things. Okay, you have நீங்கள் வந்து எப்படின்னா நிறைய விஷயம் வந்து மைண்டில் வச்சுட்டு வெளியில் சிரிக்கிற மாதிரி நடிப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பர்சனுடைய ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து மேபி ஒரு இந்த பர்சனுக்காக வந்து இந்த பர்சன் வந்து இப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க, நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த பர்சனும் வந்து என் கஷ்டம் இவங்களுக்கு தெரியக்கூடாது, என்னுடைய ட்ராமா இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வைஸ் வேர்ஸாக நினைப்பீங்க. ஓகேவா? அண்ட் அதுதான் வந்து ஐ கேன் சி, யூனோ, exhaustion, flowering and turning in, experiencing the souls. and இப்போ வந்து சி இந்த கேமராவில் தெரியல, ஸோ ஓகே தெரியுது. அண்ட் யூனோ மேபி நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து மேபி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேயோ இல்லை பாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்த பர்சனாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இது வந்து ஒரு பிரேக்கப் ஆகி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிரேக்கப் ஆகி தென் தட் பர்சன் இஸ் குவைட் மெச்சூரிங். அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகிட்டு திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இல்லை முன்னாடி வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இல்லை அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டோ இது செட் ஆகாது, இந்த பர்சன் கூட செட் ஆகாது, பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கலாம். என்னுடைய ட்ராமா நான் வந்து லோவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வைபை வந்து I feel somewhere your vibe is, you are hiding your vibes, you know. I am seeing this projections card, okay. I mean, yeah, projections. இங்கே வந்து மாஸ்க் வந்து ஒரு men and women வந்து ஒரு மாஸ்க் போட்டு இருப்பாங்க. அண்ட் உள்ளே வந்து அவங்க வேறு மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து மேபி பாஸ்ட் லைஃப், ஐ மீன் அந்த பாஸ்ட் இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இல்லை இந்த பர்சன் நமக்கு வந்து செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பர்சன் வந்து எப்போ நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ரெசிவாக ஆகுறீங்களோ, எக்ஸ்ப்ரெசிவாக ஆனதுக்கப்புறமா யூ வில் ப்ளூம். இந்த ஃப்ளாரிங் கார்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. ஐ ஃபீல் தட் இட் இஸ் அன் எம்ப்ரெஸ் கார்டு இன் டாரோ டெக். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த செயினை வந்து உடைச்சிருவீங்க. இந்த டெவில் செயின் வந்து நீங்கள் எப்போ உடைக்கிறீங்களோ, ஐ மீன் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த மாஸ்க் எப்போ தூக்கி போட்டு இல்லை நம்ம என்ன மைண்டில் வச்சுருக்கோமோ, நம்ம ட்ராமாஸ் என்னவோ அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அப்போது திஸ் பர்சன் வில் பி இன் யுவர், எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள் எத்தனை பேர் கற்றுவாங்க பாருங்கள், எத்தனை பேர் வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணாலும் I feel this person can only help you, understand you, because அவங்களும் வந்து இந்த ஒரு சேம் விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. the trauma you have, this person is also having. okay, ஒரு லூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா this person is also having. okay, I feel like you are லூப்பிங் இட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய எக்ஸாக இருக்கலாம், or past பர்சனாக இருக்கலாம். ஓகே, you are actually looping the same circle and this person is also in the same trauma, you know. So this person is I feel like this person can actually help you to heal all those trauma. You both can heal each other. okay, so I feel
யூ போத் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த சேம், பட் யூ ஆர் ஆக்சுவலி ஹைடிங் இட். நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டு வச்சுட்ருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகலாம், ஈகோ ஹர்ட் ஆகலாம். பட் நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஓகே இதுதான் ஐ ஆம் அக்செப்டிங். நீங்கள் வந்து எப்போ உங்களை வந்து ஓகே இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ராமாக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சைக்கிள் விட்டு வெளியில் வரீங்களோ, திஸ் பர்சன் வில் come into your life again, okay, again, or maybe a new person, because it can be a past life connectivity as well. So I feel நீங்கள் எப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரீங்களோ அப்போ you will actually enter into this flowering session, okay. இந்த flowering இதில் வந்து you will come when you actually accept the way, okay. நீங்கள் இந்த டெம்பரன்ஸ் கார்டில் வந்து ஓகே ஃபைன், தட்ஸ் ஹவ் மீ, நான் என்னுடைய கெட்ட சைடு இது, என்னுடைய நல்ல சைடு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னாலே யூ வில் கிளியர் ஆஃப் ஆல் தோஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓகே. இந்த மாஸ்க் எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஓகே இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஒரு காம் டு யுவர் ஸ்ட்ராங், ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன். அண்ட் எவ்வளோ வெளியில் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படின்ட்டு, பிகாஸ் நீங்கள் வந்து வெளியிலையும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வெளியிலையும் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து இவனுக்கு இவ செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எப்போ உங்கள் 2 பேரும் இன்டர்னலாக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியிலேருந்து ஒரு நாய்ஸ் வந்தால் கூட வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க, ஓகே. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார்டு, ஓகே. இந்த ஃப்ளாரிங் கார்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த பர்சன் பாருங்கள், அப்படியே ஒரு குயின் எனர்ஜியில் ஒரு ஃபெமினின் எனர்ஜி தெரியுது, பிகாஸ் இந்த ஒரு ஃபெமினின் இது பார்க்குறேன். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட், ஓகே. ஸோ ஒரு ப்ளூமிங் கார்டு, அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளூம் ஆகும், ஓகே. லவ் அண்ட் ரெசிப்ரக்ரேஷனும் கிடைக்கும். அவங்களும் வந்து ஆமாம் நான் இப்படி அப்படின்னு சொல்லும்போது யூ போத் ரெப்ளிகேட் ஈச் அதர், ஓகே. ரெப்ளிகேட் இன் த சென்ஸ் யூ போத் கனெக்ட் வித் ஈச் அதர் ஆன் அ டீப்பர் லெவல், ஒரு ரொம்ப டீப்பர் லெவலில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த லூப் வந்து ஆக்சுவலி வந்து கட் ஆகும், ஓகே, வென் யூ ஆக்சுவலி அக்செப்ட் ஆல் தோஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் மீட் யுவர் பர்சன். தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. பாய். pile number 3 இந்த கிரவுண்ட் நட்ஸ் சூஸ் பண்ணது, கடலை யா. ஸோ உங்களுடைய பர்சன் எப்படி, ஹூ வில் யூ மேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கரண்ட் எனர்ஜி வந்து பார்க்கலாம். ஸோ pile number 3 உங்களுடைய எனர்ஜி, ஓகே. ஸோ உங்கள் பர்சனுடைய எனர்ஜி, ஓகே. ஸோ ஐ ஃபீல் லைக் ஓகே ஒரு ஓஷோ ஜென் டெக்லேருந்து ஒன்று எடுக்கலாம். pile number 3 energies, ஓகே. திஸ் ஃபேஷன் இப்போ தான் வந்தது இதே கார்டு, திரும்பியும் அதே தான் வருது. ரீஷஃபிள் அகேன், ஓகே. pile number 3 understanding, okay. Who will you marry? pile number 3 who will you marry? in a voice, past lives, okay. the rebel mind, okay. 2 கார்டு வந்துச்சு. possibilities, harmony, courage, awareness, okay. tarot cards எடுத்து பார்க்கலாம். who will you marry, okay. pile number 3 who will you marry? 3 of pentacles, hermit,
ஓகே. ஸோ இந்த பெர்சன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, யூ ஆர் நாட் ஓப்பன் டு ரிலேஷன்ஷிப். ஓகே. நீங்கள் வந்து ஐ மீன் எல்லா பர்சனுமே என்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ ஐ ஃபீல் லைக் ஆக்சுவலி என்னென்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே. ஸோ 5 ஆஃப் வாண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பெரிய பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணா அப்படின்னு சொன்னால் கூட வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் பார்க்காமலே வேணான்னு சொல்லிடுவீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. எல்லா பர்சனுமே என்னை இப்படி தான் பார்த்துப்பாங்க, என்னை இப்படி தான் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டில் வந்து யூ ஹாவ் பீன் திங்கிங் அ லாட் பை நம்பர் 3. ஸோ அண்ட் திஸ் பர்சன் எப்படி அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் திஸ் பர்சன் இஸ் ஒரு கோயிங் வித் த ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பர்சனாக இருப்பாங்க. நான் எது வந்தாலும் பரவாயில்ல. திஸ் பர்சன் இஸ் கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சரஸ் அண்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்காமல் ஓகே போகிற போக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. அண்ட் திஸ் ஐ ஃபீல் லைக் இதுதான் உங்களோட எஸ்ஹாஸ்டன் கார்டு. வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப யூ ஆர் வெரி டயர்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், யூ ஆர் வெரி டயர்ட் ஆஃப் லவ் அண்ட் எவ்ரி திங். ஓகே. அண்ட் திஸ் பர்சன் இஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் கார்ட். பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து ஒரு கிரேவிங்கில் ஒரு கிரேவிங்கும் உங்களுக்குள்ளே இருக்குது. லவ் எனக்குன்னு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கிரேவிங்கும் இருக்குது. ஓகே. பட் யூ ஃபீல் லைக் எனக்கு மட்டும் ஏன் வந்து எதுவுமே நடக்க மாட்டுது, எனக்குன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்லேருந்து வெளியில் வர மாட்டேனா அப்படின்னு யுவர் மைண்ட் இஸ் actually thinking. Okay. So I feel like this you have met this person in past life. Okay. Past life connection வந்து இந்த பர்சன் கூட இருக்கலாம். அண்ட் உங்களுடைய சம்வேர் நீங்கள் எவ்வளோ தான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலுமே சம்வேர் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஓகே எனக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோணுது. ஓகே. அண்ட் தென் ஐ ஃபீல் லைக் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனக்கு தானே வந்து காலில் வந்து சங்கிலி கட்டி இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் வந்து சப்கான்ஷியஸ்லி யூ ஆர் ஆக்சுவலி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை எனக்குன்னு யார் இருக்கா, எனக்குன்னு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணி நீங்களே வந்து உங்கள் மைண்டை எக்ஸாஸ் பண்ணிடுறீங்க. ஓகே. பட் தெர் இஸ் த யூனிவர்ஸ் இஸ் ஆக்சுவலி ஓப்பன் டு யூ. ஓகே. வென் திஸ் பர்சன் கம்ஸ் டு யுவர் லைஃப் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஹார்மோனிங்கிற கார்டு வந்து நம்மளுடைய சக்ரா வந்து தேர்ட் ஐ சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த ஹார்ட் சக்ரா கூட கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகும் வித் த ஸ்டார் கார்டு. ஐம் ஃபீலிங் நீங்கள் வந்து ஒரு பெரிய லூப்லேருந்து வெளியில் வருவீங்க. வென் யூ மீட் திஸ் பர்சன் யூ ஆட்டோமேட்டிக்கலி ஹீல். உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பேடாக நடந்துச்சு அப்படிங்கிறதே மறுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே. திஸ் பர்சன் வில் அப்ரோச் டு யூ. திஸ் பர்சன் இஸ் எக்ஸ்ப்ரெசிவ் இன் நேச்சர். பட் வந்து ரொம்ப ஸ்டெடியான பர்சன். இந்த பர்சன் ரொம்ப எப்படி சொல்ல, ஒன்று எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இதுதான் வேணும், ரொம்ப ஸ்டடி. தே ஆர் நாட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அவங்க வந்து கன்ஃபியூஸே ஆக மாட்டாங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் பீப்புள் கூட இருந்தீங்களோ அந்த மாதிரி இந்த பர்சன் கிடையவே கிடையாது. திஸ் பர்சன் ஆக்சுவலி like they want to marry you. Okay. They wanted to heal you. Okay. They wanted to cut off all the trauma that you had in your past life. Okay. நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்தது எல்லாமே வந்து கட் பண்ணணும், ஹீல் பண்ணணும், இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திஸ் பர்சன் இஸ் த லைட் யூ ஹாவ் பீன் சர்ச்சிங் ஃபார் ஆல் தீஸ் டேஸ். ஓகே. இந்த பர்சன் தான் உங்களுடைய லக்கி சாம் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். அண்ட் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு ஹீலிங்கான பர்சன். அண்ட் இந்த பர்சன் மேபி இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஓகேவா. லைக் இப்போது டிஸ்டன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். வென் நீங்கள் வந்து இந்த பர்சன்கிட்ட எப்போ ஓப்பன் அப் பண்ணுறீங்களோ, லைக்
நீங்கள் எக்ஸ்ட்ராஸ்டடாக இருக்கும்போது அப்போது வந்து ஓப்பன் அப் பண்ணுறீங்களோ, இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு இன்னும் லவ் வரும். ஓகே, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தே வில் கிவ் ரீஅஷூரன்ஸ். ஓகே, திஸ் பர்சன் வில் பி கிவிங் ரீஅஷூரன்ஸ் டு யூ. அண்ட் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, லைக் ரொம்ப உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த பர்சனாக தான் இருக்க முடியும். ஓகே, திஸ் பர்சன் ஐ எம் ஃபீலிங் லைக் இட்ஸ் அ சோல்மேட் கனெக்ஷன், யூனோ, பிகாஸ் இன்னர் வாய்ஸும் வந்து அண்ட் ஹார்மனி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு அவங்க வந்து உங்களை கொண்டு போவாங்க. உங்கள் தேர்ட் ஐ சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகி நீங்கள் வந்து இந்த பர்சனை பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுடைய நெற்றி பொட்டு சொல்லுவாங்க, தேர்ட் ஐ சக்கரா இருக்கும். அங்கே மேபி வந்து ஒரு ஒரு லைட்டாக வந்து ஒரு பெயின்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டாக வந்து ஒரு ஏதோ ஒன்று பாரமாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணலாம் இந்த பர்சனை மீட் பண்ணும்போது. பிகாஸ் திஸ் பர்சன் ஆக்சுவலி கோயிங் டு ஹீல் யூ. ஓகே, அவங்க வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு அப்படி வந்து உங்களுக்கு அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எனக்கு தோணுது. லைக் அப்படி நீங்கள் எழுந்து வருவீங்க. ஓகே, என் லைஃப்பில் எதுவுமே நடக்காத நல்லதா அப்படின்னு நினச்ச நீங்கள் ஹீல் ஆகி எப்படி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹீல் ஆகி ஓகே. ஸோ எனக்கு ஃபீல் ஆகுறது என்னென்னா, உங்கள் ஹார்ட் பயங்கரமாக யூ ஹவ் பீன் ஹர்ட்டட் லாட் அண்ட் அதுக்காக ரொம்ப டயர்டாகி இந்த பர்சன்கிட்டையும் நீங்கள் போக யோசிப்பீங்க. ஓகே, போகலாமா, இல்லை என்ன பண்ணுறது, இந்த பர்சன் இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, பட் இந்த பர்சன் வித் சன் கார்டு வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு ஹாப்பி கார்டு. ஓகே, இந்த அந்த குட்டி பையன் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி கார்டு. ஓகே, இந்த பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேண்டேஜ் மாதிரி இந்த பர்சன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. பையன் நம்பர் 3. தட்ஸ் ஆல் ஃபார் பையன் நம்பர் 3. பை பாய்.